ஈஸியா வாயில சொல்லிட்டு போயிடலாம், இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. எங்க பண்றது, எப்படி பண்றது? ரிஸ்க் இருக்குங்கிறாங்க, ரிஸ்க் இல்லங்கிறாங்க. ரிஸ்க்னா என்ன? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்கிட்ட பணம் கம்மி தான், ஆனா நான் நல்லா ரிஸ்க் எடுக்க விரும்புறேன். என்னையா இது? முதல்ல இந்த லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்னா என்னையா? இந்த மாதிரி நம்மள நிறைய பேருக்கு இந்த ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே முதலீடு பக்கமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி போயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்குவோம். அதை புரிஞ்சுக்கிட்டு லோ ரிஸ்க் எடுக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி முதலீடு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க எந்த மாதிரி அகலக்கால் வைக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2-3% வட்டிக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்கு, 12 மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். முதல்ல இந்த ரிஸ்க் அப்படின்னா என்ன, யார் எடுக்கலாம், யார் எடுக்க முடியாது, யார் எடுக்க தயாரா இருப்பாங்க, யார் எடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்கு. ஒரு தனிப்பட்ட நபர் அவருக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டாரு, அவருக்கு வந்து முதலீடு செய்யணும்னு ஆசை இருக்கு, அப்பேற்பட்ட அவங்களுக்கு ரிஸ்க் பெருசா எடுக்கணுங்கிறது இல்லாமையும் இருக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாங்கிற மாதிரியும் அவங்க இருக்கலாம். அது குறிப்பிட்டு ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான். முதல்ல ரிஸ்க் தான் என்ன அப்படிங்கிறத கிறிஸ்பா சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து முதலீடு செய்யறீங்க, மார்க்கெட் ஏத்த இறக்கமா இருக்கு, மார்க்கெட் இறங்குறப்போ உங்க பணம் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அதை இந்த ஒரு ரிஸ்கை எடுக்க தயாரா இருக்கீங்கன்னா அது ரிஸ்க். இல்ல மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எனக்கு எந்த விதமான அந்த ஒரு தலைவலியும் வேண்டாம், ஏன் பணம் அப்படியே தான் இருக்கணும், அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறவங்க வந்து ரிஸ்கை எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க. சோ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கும் ரிஸ்க் எடுக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ரிஸ்கே வேண்டாம்ப்பா, எனக்கு தலைவலியே வேண்டாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் கொண்டு என்ன பெரிய ரிஸ்க், எந்த ரிஸ்கா இருந்தாலும் நான் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, சேவ் பண்ணுங்க, முதலீடு செய்யுங்க, இதுல போடுங்க அதுல போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா எதுல போட்டா எவ்வளவு ரிஸ்க்னு யாராவது சொல்றாங்களா? இங்க நான் சொல்றேன் கேளுங்க. முதல்ல நம்ம பேஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். லோ ரிஸ்க், எனக்கெல்லாம் ரிஸ்கே வேணாம்பா அப்படிங்கிறவங்க முதல் கொண்டு எந்த மாதிரியான இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். லோ ரிஸ்க் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அழகான ஒரு ஆப்ஷன் சேவிங்ஸ் அக்கவுண்ட். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, வச்சிருப்பீங்க. அந்த பணத்தை அப்படியே வச்சிருக்க விட மாட்டீங்களே, எடுத்துருவீங்களே, அதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம பணத்தை போட்டு வச்சிருப்போம், நம்ம வந்து சேமிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சேவிங் இது. இப்போ நம்மளுக்கு சம்பளம் வருதுன்னா அதில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு தொகையை வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம போட்டுக்கிறோம். அது அதே அக்கௌண்ட்ல இருந்தா நம்ம வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அக்கௌண்ட்ல நம்ம வந்து போட்டு வைக்கிறோம்னா அந்த அக்கௌண்ட்ல பணத்தை நம்ம தொடாமல் வச்சிருப்போம். அப்படிங்கிறப்போ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஒரு 2-3% இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. இது ஒன்றும் பெரிய தொகையே கிடையாது, அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் தான் அது. ஆனால் உங்கள் பணத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்கள் பணம் எந்த இடத்துலையும் வந்து ஓகே இந்த டைம் வந்துருச்சுப்பா, அது இப்போ இறங்கிடும், உங்கள் பணம் அதில் பாதிக்கு பாதி போயிடும், இல்லை ஒரு குவார்ட்டர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரிஸ்க்கும் அது கிடையாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களோட பணம் பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பாக இருக்கிறதையும் தாண்டி ஒரு 1-2% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எந்த ஒரு ரிஸ்க்கும் வேண்டாம், என் பணம் அப்படியே இருக்கணும்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருங்க. அது மீறி உங்களுக்கு ஏதாவது 1-2% இருந்தால் எச்சு. அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, சரி ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, 2-3% பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும், வட்டி வந்தால் நல்லா இருக்கும், ஆனால் என் பணம் சேஃபாக இருக்கணும், எந்த இடத்துலையும் என் பணத்தை நான் வந்து ரிஸ்க் எடுக்கவே விரும்பல அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு அருமையான ஆப்ஷன் இருக்கு. அதுதான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்னன்னு நம்மள முக்காவாசி பேத்துக்கு தெரியும், தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பணத்தை, அதாவது ஒரு லம்சம் அமௌண்ட், 1 லட்சமோ 2 லட்சமோ, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போனஸ் வந்தது, பிஸ்னஸ் டீல் ஆனது, இந்த பணம்லாம் இருக்குது, வீட்லேயும் பாதுகாப்பாக வைக்க முடியாது, இல்லை உருவிட்டு விட்டுறாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சா பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராதுங்கிறவங்க ஒரு 5-6% வரைக்கும் ரிட்டர்ன்ஸும் வேணும், பணமும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அதை இப்போ நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு தொடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எஃப்டியில் போடலாம்.
எஃப்டிலன்னா இந்த ஒரு பணத்தை நீங்க ஒன்ஸ் எஃப்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5-6% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க, ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு. உங்களோட மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு பணத்தை நீங்க என்ன லம்சம் அமௌண்ட் போட்டீங்களோ அந்த பணத்தோட சேர்த்தி இந்த இன்ட்ரெஸ்டையும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு உங்க பணமும் சேஃபான மாதிரி ஆச்சு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்த மாதிரி ஆச்சு. ஸோ இதுதான் எஃப்டி. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனுக்கு வரும். எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் பத்தலப்பா, சரி எனக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்னன்னு தெரியும், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா என்னன்னு தெரியும், ஆனால் என்னது இது எனக்கு வந்து பெருசாக இந்த 5-6%லலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் அதுவும் உங்களுக்கு லோ ரிஸ்க் தான், எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் கிடையாது. அந்த ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான் ஸ்கீம்ஸு. முதல்ல இந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும், எப்படா இதெல்லாம் பண்றது அப்படின்னு. ஆனா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அருமையான ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் வித் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். என்னது இது மந்த்லி இன்கம் ஸ்கீம்? இதுல உங்களுக்கு 7.4% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், 7.5% வரைக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா என்ன? உங்களுக்கு மாத வருமானம் வந்த மாதிரி ஆச்சு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி ஆச்சு. இந்த ரிட்டர்ன்ஸ் தான் மாச வருமானமாக கொடுக்குறாங்க, அது வேற. ஸோ இப்போ உங்களுக்கு கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு வரக்கூடிய வட்டியை மாசம் மாசம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம். அண்ட் இதுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது, கவர்மெண்ட் உத்தரவாதம், உங்க பணம் அப்படியே இருக்கும், எந்த ஒரு மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க்குமே இதுல கிடையாது. அதோட சேர்த்து உங்களுக்கு 7.4% வரைக்கும் ரிட்டர்ன்ஸும் வருதுன்னா பாருங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸோடது. இதுல உங்களுக்கு 8.2% வரைக்கும் வட்டி கிடைக்கும். இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வயசு சின்னதா இருக்கு, ஒரு 25 to 30 years ஓல்டு தான் நம்ம அப்படிங்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றப்போ நீ ரிஸ்க் எடுப்பா, நீ எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வயசு இருக்குல்ல, இன்கேஸ் இன்னைக்கு ஒரு 2 காசு போனா கூட நாளைக்கு அதை சம்பாரிச்சிட அளவுக்கு உடம்புலையும் தெம்பு இருக்கு, வயசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம வந்து கேஜ் பண்ணணும். ஆனா வயசாக வயசாக ஒரு 65-70 வயசு ஆயிருச்சு அப்படிங்கிறப்போ அவங்கள ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு தான் அரசாங்கமாக பார்த்து பென்ஷன் ஸ்கீம் விடுறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் விடுறாங்க. அப்படி ஒன்று தான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதில் உங்களுக்கு 8.2% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 8.2ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, எந்த ரிஸ்க்கும் இல்லாமல். அண்ட் இதில் உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாங்க கையிலேயே. ஸோ மேக்ஸிமமாக அவங்களால 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 60,000 வட்டியா பெற முடியும். ஸோ இது பென்ஷன் பிளான் பண்றவங்க, ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றவங்களுக்கு கம்மியான ரிஸ்க்ல அருமையான ஒரு ஸ்கீம் தான் இது. சரி, நான் வந்து பொண்ணு வச்சிருக்கேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு வந்து படிக்க வைக்கணும், பொண்ணை வந்து நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து பெண் குழந்தைகளுக்காக அருமையான ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு. அண்ட் எந்த ரிஸ்க்கும் கிடையாது, அதுதான் சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனால உங்களுக்கு 8.2% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனா இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 25 வயசு வரைக்கும் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேக்சிமமா. அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வருஷம் அதுக்கான வட்டி வந்து சேரும். பொண்ணுக்கு எப்போ ஒரு 20-21 வயசு ஆகுதோ அப்பதான் இந்த பணத்தை நீங்க எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு லாக் போட்டு வச்ச மாதிரியான ஒரு சேமிப்பு தான் இது. தாராளமா பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் போக, எப்பா நான் வந்து இந்த நீ சொல்ற கேட்டகரிலாம் வரல, நான் பெருசா ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல, ஆனா நான் ஒரு சாதாரண சேலரிட் பர்சன், எனக்கு ஒரு கோல் வேணும், எனக்குன்னு ஒரு சேமிப்பு வேணும், ரிஸ்க் எல்லாம் கிடையாது, ஆனா எனக்கு ஒரு நல்ல லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் வேணும் அப்படின்றவங்களுக்குமே அருமையான ஒரு ஸ்கீம் இருக்கே, அதுதான் PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வருஷம் நீங்க 1 லட்சம் ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 15 வருஷத்துக்கான ஒரு டென்யூர் இது. இதுல உங்களுக்கு 7.1%, 8.2 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இதுல நீங்க 15 வருஷத்துக்கு வருஷம் ஒரு 1 லட்சம் ரூபா, அந்த 1 லட்சத்தையும் நீங்க மாசம் கட்டணும், அந்த 1 லட்சம் வர்றதுக்கு மாசம் பணம் கட்டணுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்ப வேணா கட்டலாம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டலாம், வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டலாம், உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆனா வருஷத்துக்கு மேக்சிமமா 1 லட்ச ரூபா வரைக்கும் மட்டும்தான் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். 15 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க.
இந்த 7.1% ரிட்டர்ன்ஸை பெறுங்க, அதுக்கப்புறம் அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அனுபவிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம லோ ரிஸ்க், கம்ப்ளீட்டா ரிஸ்கே இல்லாமல் இருக்கக்கூடிய இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கூட இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய லோ ரிஸ்க் ஸ்கீம் இருக்கா? இருக்கு. ஆனா அது ஸ்கீம் கிடையாது, அதுக்கு பேரு தான் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். முதல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ அரசாங்கத்துக்கு வந்து ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகள், இல்லை அரசாங்கத்து சைட்லேருந்து அவங்க மக்களுக்காக செய்யக்கூடிய சில பல வேலைகள் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு இது பண்ணுறப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ப்ராஜெக்ட்கான அக்ரிமெண்ட் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கொடுத்து நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகுது, நம்ம அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்குறோம், அவங்க அந்த ப்ராஜெக்ட் மூலியமா சம்பாதிக்கக்கூடிய ரெவென்யூ ஆகட்டும், இல்ல அரசாங்கமே நம்மளுக்கு என்ன திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இதை தான் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பாண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அவங்க எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து தூக்கி நிப்பாட்ட போறாங்களோ, அதில் ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ, அந்த ஒரு இதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை தான் நம்ம பாண்டுன்னு சொல்றோம். அதை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு அத்தாட்சியை நம்ம வாங்குறோம். அப்போ நம்மளுக்கு அது மூலியமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் இதுல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 8 to 10% வரைக்கும் இருக்கும். ஸோ அதிகமான ஒரு இது வேணும், அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து சேஃபாகவும் இருக்கணும் அப்படிங்கிறப்போ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு ப்ரோக்கர் ஆப் போய் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கும். ஆனால் கண்ணை மூடிட்டெல்லாம் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஸோ இதில் பெரிய ரிஸ்க் எதுவும் கிடையாது, பிகாஸ் இது கவர்மெண்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வரைக்கும் நம்ம முக்காவாசி லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் இப்போ அடுத்த ஒரு கட்டமாக ஓரளவுக்கு நானும் ரிஸ்க் எடுக்க தயாராக தான் இருக்கேன், ஆனால் பெரிய அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஆப்ஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம நிறைய பிரபலர்கள்லாம் வந்து விளம்பரப்படுத்தினது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட் ரிஸ்க் அடங்கியது, ஸோ பார்த்து சூதானமாக வந்து முதலீடு செய்யுங்க அப்படிங்கிற டிஸ்க்ளைமரையும் கேட்டிருப்பீங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இதில் ரிஸ்க் அடங்கி இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் பெரிய ரிஸ்க்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு படி அது எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பார்க்குற மாதிரி, இல்லை அதை விட ஒரு படி கம்மியான ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நம்ம போகலாம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஸ்டாக்கை பற்றி தெரியும் இல்லையா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நானே வந்து இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும், இந்த கம்பெனியோட ஸ்டாக் நல்லா இருக்கும்னு வாங்குறேன், ஆனால் நாளைக்கு பார்த்தா இது எல்லாமே விழுந்துருச்சே, இது நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கினேன் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து லாஸ் ஆகாமல் ஒரு நல்ல நபர், ஒரு நல்ல அறிவாளியா ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எந்தெந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நம்ம காசை கொடுத்து, எப்பா இதை வந்து நீங்க ப்ராப்பரா பார்த்து பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வேணா நான் கமிஷனும் கொடுக்குறேன், ஆனா ரிஸ்க் பெருசா இல்லாத இதுல போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைரக்டா நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஃபண்ட் மேனேஜர் மூலியமா முதலீடு செய்யறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் இதுலயுமே 2 வகை இருக்கின்றன. ஒன்று வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? இப்போ உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கமிஷன் கொடுக்கணும் அவனுக்குன்னு, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் அதில் கமிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கக்கூடியது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக நாங்கள் பார்த்து சூதானமாக பண்ணுறோன்னு சொல்லி நிறைய சார்ஜ் பண்ணக்கூடியதும் இருக்குது, அதுதான் இன்டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ முக்கால்வாசி நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கலாம், பிகாஸ் அதில் நல்ல ரிட்டர்ன்ஸும் உண்டு, கமிஷனும் கம்மி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு 0.5% 1% வரைக்கும் கமிஷன் பிடிப்பாங்க. ஆனால் அதுவே லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 0.5%னாலும் அது பல ஆயிரம் பல லட்சம். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சிறந்த முறையில் தேர்ந்தெடுக்கணும். அதில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரப்போமே நம்மளுக்கு வந்து லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே சிறந்த ஒரு ஃபண்டாக நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். ஃப்ளெக்ஸி, மல்டி கேப்னு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து நல்ல புரோக்கர் ஆப்பை சூஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா
எனக்கு ஒரு ரெகுலரான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி. எஸ்ஐபின்னா என்ன? இப்போ மாசம் மாசம் நீங்க வந்து ஒரு பணத்தை எடுத்து வைக்க போறீங்க. அந்த பணத்தை எஸ்ஐபியில் நீங்கள் ஆட்டோ டிடக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு லாங் ரன்ல அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும். ஒரு மாதமும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை அதிக கூட படுத்திக்கலாம். அண்ட் இதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 to 12% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் இதில் ரிஸ்க் அடங்கி இருக்கு. இந்த 12% ரிட்டர்ன்ஸ் எனக்கு கண்டிப்பாக கிடைக்குமானா வாய்ப்பு ரொம்ப கம்மி. சம்டைம்ஸ் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ரிஸ்க்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்து தான் உங்களோட ரிட்டர்ன்ஸுமே வேலை செய்யும். ஸோ இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, நான் இப்போ வந்து கொஞ்சம் தயாராகிட்டேன். இதோட கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் என்னோட மென்டலி, ஃபைனான்ஷியலி இது எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்த கட்ட இன்ஃபர்மேஷன். லெட்ஸ் மூவ் ஆன் டு ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸ். நான்லாம் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ரிஸ்க் எடுக்கிற ஆள் தெரியுமா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்க எப்படி எப்பேற்பட்ட ஆட்கள் அப்படின்னா, அவங்களுக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ நான் இதை வந்து விட்டா கூட இது ஒரு லாங் ரன்ல தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ முக்காவாசி ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயத்த இனி நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னைக்குமே ரிஸ்க் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம்ல நீங்க சூஸ் பண்றதா ஒரு சிறந்த ஆப்ஷன். ஷார்ட் டேர்ம்ல நீங்க ஹை ரிஸ்க் உள்ள இது சூஸ் பண்ணீங்கன்னா பணத்தை முக்காவாசி லூஸ் தான் பண்ண முடியும். அதுல இருந்து பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் நம்மளால கெயின் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஹை ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே லோ ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸ். ஸோ எந்த இடத்துலையும் உங்களுக்கு பணத்தை நீங்க உங்களோட சேமிப்பை லூஸ் பண்ணிக்கூடிய ஆப்ஷனே கிடையாது. ஹை ரிஸ்க் அப்படின்னு வரப்போ மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ரொம்ப சிம்பிளா உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், என்னடா அது எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். நம்ம யூஸ் பண்ற டவ் சோப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு கீழே வருது, ஹிந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு. ஸோ இந்த கம்பெனி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனியா? இந்த கம்பெனி கீழே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு நல்லா தெரியுதா? இப்போ நான் இந்த கம்பெனியில முதலீடு செய்யறேன். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி அவங்க லிஸ்ட் ஆன கம்பெனி தான். லிஸ்ட் ஆன கம்பெனினா என்ன, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மக்கள்கிட்ட இருந்தே பணத்தை பூல் பண்ணி அவங்களோட வளர்ச்சிக்காக அவங்க வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப மக்களாகிய நம்மளும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதில் அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடியதில் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு கம்பெனி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த கம்பெனி நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் லாபம் உண்டு. ஒருவேளை அந்த கம்பெனி லாஸில் போயிட்டு இருக்குன்னா அந்த கம்பெனியில் முதலீடு செஞ்ச நம்மளுக்கும் லாஸ் தான். ஆனால் அது ஒரு நல்ல கம்பெனி, இப்பதான் ஒரு சின்ன விஷயத்துல லாஸ் ஆயிருக்கு, ஆனா அது திரும்ப எந்திரிச்சு வந்துரும்னு நம்பிக்கையோட ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க பாருங்க. அதுவும் இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு கம்பெனி லாஸ் ஆகி திருப்பி அது எந்திரிச்சு வருது, மார்க்கெட் இப்படி ஏறி இறங்கி வருது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பொறுமையின் சிகரம் மாதிரி பல வருஷங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் தான் ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸ். யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கையை தூக்குங்க. ஸோ உங்களுக்குமே ஆப்ஷன் இருக்கு. இண்டு மணி மாதிரியான ஆப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில புரோக்கர் ஆப்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பணத்தை யூஎஸ் கம்பெனிஸான கூகுள், என்விடியா, டெஸ்லா மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்றப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் டாலர்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அது உண்மைதான். ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நல்ல ரிஸ்க் அடங்கியது. அட் த சேம் டைம் இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒன்று, யூஎஸ் கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அண்ட் இன்னொன்று, டாலருக்கான மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாலரோட மதிப்பெண் 95 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 95 ரூபா மதிப்புள்ள 3-4 டாலரோட அந்த ஒரு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அது நம்மளுக்கு இன்கேஸ் ருப்பி டாலருக்கு எதிராக ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ டாலரோட விலை அதிகமாகும்னா 95 ரூபாய் இருந்தது, அடுத்தது 110 ரூபாயாக வாய்ப்பு இருக்கு, 120 ரூபாயாக வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முதலீடு செஞ்சோமோ, ஒரு டாலருக்கு எவ்வளவு நம்ம முதலீடு செஞ்சோமோ அது நம்மளுக்கு திரும்ப வர்றப்போ டாலரோட அந்த மதிப்பெண்ணும் ஏறி இருக்கிற வேல்யூவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இன்மணி மாதிரியான ஆப்ல எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நீங்க வந்து ஸ்டாக்ல தனியா இன்வெஸ்ட் பண்ணி இப்போ கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ்ல செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தனியா காட்டும்.
டாலர் எந்த மாதிரியான ஏத்த இறக்கம் வந்திருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் தனியா காட்டும். ஸோ இதை நீங்க தாராளமா பண்ணலாம். அண்ட் இதுல ரிஸ்க் நல்லா அடங்கியிருக்கு. தயவு செஞ்சு எந்த ஒரு கன்சல்டேஷன் இல்லாமல் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அண்ட் இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குளோபல் வேர்ல்டு வைட் ஸ்டாக்ஸையும் நீங்கள் வந்து பை பண்ணலாம். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 50,000 60,000 இல்லாமல் பண்ண முடியுமா? ஏதோ யூஎஸ் ஸ்டாக், இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக்கே மினிமமாக வந்து போட்டிருக்கூடிய அலோகேஷன் 15 16 போட்டிருக்கானுங்க இவனோ ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு. அதே முடியாது உட்காந்துருக்கேன். நான் எப்படி வாங்குறதுன்னா, வாங்கலாம், இந்தியாலையும் வாங்கலாம், வெளிநாட்டிலையும் வாங்கலாம். 200 300 இருந்தால் போதும் வாங்கலாம். ஒரு சின்ன யூனிட் ஆஃப் ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இது மூலியமா நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஹை ரிஸ்க் அடங்கிய ப்ரொஃபைல், ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல லோ ரிஸ்க்ல இருந்து என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல இருந்து ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸ், யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இருந்து குளோபல் வேர்ல்டு வைடு ஸ்டாக்ஸ் வரைக்கும் பை பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸை பெற முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுனாலும் அதையும் சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. சோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then is Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.